இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் உங்களில் பல பேர் சொல்கிற விஷயம் நாய் அப்படின்னு தான். நானும் அதே தாங்க சொல்லுவேன். ஆனால் இந்த நாய்கள் எப்படி ஆர்ஜின் ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் மனுஷங்க கண்ணிலேயே படாத காட்டு பசங்க. ஆனால் சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சில சிறப்பான குட்டி குட்டி விஷயங்கள் மூலயமா இவங்க நம்மளோட நெருங்கின ஃபேமிலி மெம்பர்ஸாக மாறிட்டாங்க. சரி வாங்க, நம்ம செல்ல ஃப்ரெண்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த உலகத்தில் நாய்கள் அப்படின்னு ஒரு இனம் கிடையவே கிடையாது. காட்டு விலங்கான ஓநாய்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது தான் நாய்கள். நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்ன மனுஷங்க காட்டுக்கு வேட்டையாட போகிறப்போ ஓநாய்களும் வேட்டைக்கு வரும். மனுஷங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சதை சில ஓநாய்கள் சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்புறம் மனுஷங்க வந்தாலே நமக்கு ஈஸியாக வேட்டையாடாமல் சாப்பாடு கிடைக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஓநாய்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுது. காலப்போக்கில் மனுஷங்க வேட்டையாட சின்ன சின்ன ஹெல்ப்புங்களும் பண்ண ஆரம்பிச்சுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க கிட்ட பழக ஆரம்பித்த ஓநாய்கள் சிலவங்க மனுஷங்க வாழ்கிற பகுதிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட மெர்ஜாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பிரிஞ்சு வந்த ஓநாய்கள் தான் பின்னால் நாய் அப்படின்னு ஒரு இனமாகவே மாறுச்சு. நம்மளோட செல்ல நண்பர்களான நாய்களில் பல ப்ரீட்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில ப்ரீட்ஸ் தான் நேச்சுரலாகவே உருவான நாட்டு நாய்கள். இப்போ நான் உதாரணமாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டோட ப்ரைடு ப்ரீடான ராஜபாளையம், கோம்பை, கன்னி, சிப்பிப்பாறை, அப்புறம் பெரிய சைஸ் ப்ரீடான புள்ளிக்குட்டா, ஹிமாச்சல் பகுதியில் உருவான ப்ரீடான கத்தி குட்டா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய்கள் இனம். இந்த நாட்டு நாய் இனங்கள்லாம் போக அசாத்தியமான டேலண்ட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருக்கிற நாய்கள்லாம் பலது இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் செலக்டிவ் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நமக்கு எந்தெந்த மாதிரி கேரக்டர்ஸ் டாக்ஸ் வேணுமோ, லைக் அதோட திறமையாகட்டும் இல்லை பார்க்குற தோற்றமாகட்டும், இப்படி என்னென்னலாம் வேணுமோ அந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கிற நாய்களை செலக்டிவாக கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி புதுசாக ஒரு ப்ரீடை எடுப்பாங்க. இதுதான் செலக்டிவ் ப்ரீட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லேப்ரடார் ரெட்ரீவர் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு கிட்டத்தட்ட 1800 காலகட்டங்களில் உருவானது. ஃபிஷர்மேனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, வாட்டரில் நல்லா ஸ்விம் பண்ணி போய் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி ஸ்கில்ஸு, அப்புறம் மனுஷங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி தெரப்பி மாதிரி கிட்டத்தட்ட பழகிறதுக்கு, அப்புறம் ரெஸ்கியூ பண்ணுற ஸ்கில்ஸு, இந்த மாதிரி ஸ்கில்ஸோட ஒரு டாக் வேணும்னு முடிவு பண்ணி யூகேல செலக்டிவாக சில டாக்ஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த லேப்ரடார். அப்புறம் திறமைக்கு பேர் போன ஜெர்மன் ஷெப்பர்டும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான். 1890களில் உருவான ப்ரீட் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மனியில் கேப்டன் மேக்ஸ் வான் ஸ்டீஃபனிட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஆடு மாடுங்களெல்லாம் காவல் காக்கிறதுக்காக சூப்பர் ஸ்கில்ஸோட ஒரு டாக் வேணும் அப்படின்னு தேடி அதில் ஒரு சில டாக்ஸை கொண்டு வந்து ப்ரீட் பண்ணி தான் அஃபிஷியலாக ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு நாயை கண்டுபிடிச்சாரு. சரி, ஓகே, இப்போது இந்த நாய்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம நாய்களால் பூகம்பத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையானு கேட்டால் ஆமாம், உண்மைதான். இதுக்கு ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஆதி காலத்திலேயே, அதாவது கிட்டத்தட்ட 373 பிசிலேயே கிரீஸில் ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகிறத முன்கூட்டியே உணர்ந்த நாய்கள்லாம் அந்த இடத்த வந்து காலி பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி கூட டர்க்கியில் இஸ்தான்புல்லில் ஒரு பயங்கரமான பூகம்பம் வந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாக வித்தியாசமாக பூகம்பம் வரதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டும் அங்கே ஓடிக்கிட்டும் இருந்திருக்கு. பார்க்குற யாருக்கும் இது புரியலை. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்துச்சு. அப்புறம் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த நாய்கள் இப்படி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணதுக்கு பூகம்பம் வரது அதுங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சது தான் காரணம் அப்படின்னு. சரி, ஓகே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் நடக்க போகிற நம்மளால் உணர முடியாத சின்ன சின்ன மைக்ரோ வைப்ரேஷன்ஸை கூட நாய்கள் தங்களோட கால்கள் மூலமாக அது உணரக்கூடிய சக்தி உண்டு. இதனால தான் பூகம்பத்தை கூட முன்கூட்டியே நாய்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நாய்கள் நம்மளோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டால் ஆமாம், புரிஞ்சுக்கிறாங்க தான். ஆனால் ஃபுல்லாக இல்லை. காமனாக நாய்கள்லாம் கிட்டத்தட்ட 165 வேர்ட்ஸ் வரைக்கும் தங்களோட மெமரியில் வச்சுப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. ஒரு சில இன்டெலிஜென்ட் ப்ரீட் லைக் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ் வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுப்பாங்களாம். நாய்கள் பொதுவாக நம்மளோட எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுப்பாங்களாம். அதாவது குட் பை அப்படின்னு இப்போ நாயை நீங்களாம் செல்லமாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹாப்பி மூடில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொல்கிற குட் பாயை கனெக்ட் பண்ணி நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்குமா. நாய்ங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத அதோட மூக்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, உண்மைதான். நாய்களோட மூக்கு பகுதி எப்பவுமே கொஞ்சம் அதாவது ஈரப்பதமாக தான் இருக்கும். எப்போவாச்சும் கொஞ்சம் நேரம் ட்ரையாக இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டினியூஸாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, இல்லை டீஹைட்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றிக்கு பேர் போன நம்ம பாசக்கார நண்பன் நாய்ங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வியூஸ் போச்சுன்னா இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ட் 2வில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கியூரியஸ். டாடா, பை பாய்.